இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 12வது அதிகாரம் 20வது வசனம். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நமக்காக எழுந்து நிற்கிற தெய்வமாய் இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே எனக்கு இந்த காரியத்திலே நியாயம் கிடைக்காதா, எனக்கு ஜெயம் கிடைக்காதா என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலே அப்படியே சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒருவேளை உனக்கு இந்த சூழ்நிலைமையில இப்பொழுது உடனடியாக உனக்கு பதில் கிடைக்காதது போல இருக்கலாம். ஆனா உனக்கு நியாயம் கிடைக்கிறது வரைக்கும் உன்னுடைய வாழ்விலே நீ ஒருவேளை முறிந்து போன நிலைமையில இருக்கலாம். மங்கி எரிகிறது போல உன்னுடைய வாழ்வு ஒருவேளை இருந்துட்டு இருக்கலாம். ஆனா நான் அந்த நெறிந்த நாணலை ஒருபோதும் முறிக்க மாட்டேன். மங்கி எரிந்து கொண்டிருக்கிற உன்னுடைய திரியை நான் ஒருபோதும் அணைக்க மாட்டேன் என்று சொல்லி இவர் இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பினுடைய வாழ்விலே நாம் பார்க்கும்போது உன்னுடைய வாழ்வு ஒரு நெறிந்த நாணலை போல, அதாவது முறிக்கப்பட்ட ஒரு செடியை போல, ஒரு மரத்தை போல தான் அவனுடைய வாழ்வு காணப்பட்டது. மங்கி எரிகிற ஒரு திரியை போலதான் அவனுடைய சூழ்நிலைமை காணப்பட்டது. பாருங்க, போர்த்திபாருடைய வீட்டிலிருந்து சிறைக்கு கொண்டு போகப்படும் போது அவனுடைய சூழ்நிலைமை அப்படிதான் இருந்தது. அடிமையாய் விற்கப்பட்ட நேரத்திலும் அவனுடைய சூழ்நிலைமை அப்படிதான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் அவனுக்காக எழுந்தருளி அவனுக்காய் எல்லாவற்றையும் செய்கிற தெய்வமாய் இருந்தார் அல்லவா. யோசேப்புக்கு செய்தவர் அவர் நிச்சயமாய் நமக்கும் இந்த காலை வேளையிலே செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். அவரை நாம் பிடித்துக் கொள்வோம். இந்த வார்த்தை இந்த நாளிலே அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு பலனை தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த வார்த்தை இந்த நாளிலே நம்முடைய வேதத்திலிருந்து நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 40வது அதிகாரம், சங்கீதம் 40வது அதிகாரம், மத்தேயு 12வது அதிகாரம். இந்த அதிகாரங்களே நாம் வாசிக்கும் போது இதிலே பெரிய ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். உண்மை என்னவென்றால், அவர் நெறிந்த நாணலை ஒருபோதும் முறிக்காதவர். அவர் மங்கி எரிகிற திரியை அவர் ஒருபோதும் அணைக்காதவர். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக சிறையிலே நாம் இருந்தாலும் ஆண்டவர் நமக்காக செயல்படுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். யோசேப்பு சிறையிலே இருந்தா யோசேப்புக்காக ஆண்டவர் செயல்படுகிறவராய் காணப்பட்டார். ஆதியாகமம் 40வது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அங்கே பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனும் 2 வெவ்வேறான சொப்பனங்களை காண்கிறார்கள். யோசேப்பு சிறைச்சாலை தலைவன் மேல அவனுக்கு இரக்கம் கிடைச்சபடினால அவன் சிறைச்சாலையிலே உள்ள எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய கையில ஒப்பு கொடுத்தபடினாலே இந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனும் சோர்ந்து போய் இருக்கிறதை பார்த்த யோசேப்பு அவர்களிடத்துல கேட்கிறான், ஏன் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க? நேற்றைக்கு முந்தின நாள் இருந்தது போல நீங்க இல்லையே என்று சொல்லி யோசேப்பு கேட்டபோது அவர்கள், நாங்கள் வெவ்வேறான சொப்பனங்களை பார்த்தோம், அந்த சொப்பனங்களின் நிமித்தமாய் நாங்கள் பயந்து போயிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார். அப்பொழுது யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறது தேவனுடைய வேலை அல்லவா என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான், அவருடைய சொப்பனங்களை கேட்டு அதற்குரிய பதிலை அவர்களுக்கு சொல்லுகிறார். அதிலே அவன் சொன்னபடியே இந்த 2 பேருக்கும் நடந்தது. பானபாத்திரக்காரனுக்கும் நடந்தது, சுயபாகிகளின் தலைவனுக்கும் நடந்தது. அப்பொழுது பார்க்கும்போது பானபாத்திரக்காரன் அந்த தலைவன் அவன் கண்ட சொப்பனத்தை இவ்வாறாக சொல்லுகிறான், ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது, அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்துல பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன்னுடைய சொப்பனத்தை சொன்னான். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறா,
அந்த 3 கொடிகளும் 3 நாட்களாம். அந்த 3 நாட்களுக்குள்ளே பார்வோன் உன்னுடைய தலை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். உன்னை அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனுடைய பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதனுடைய அர்த்தம் என்று சொல்லிவிட்டார். பாருங்க, சொல்லிட்டு யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன் இடத்துல சொல்லுகிறா, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அன்பான தேவ பிள்ளையே, யோசேப்பினுடைய அந்த சூழ்நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்பான தேவ பிள்ளையே, தன்னுடைய சூழ்நிலைமையை பார்த்து அவன் ஒரு நிமிடம் என்னுடைய வாழ்வு ஒருவேளை சிறைச்சாலை வாழ்வாக மாறிவிடுமோ என்று அவன் அங்கலாய்த்தவனாய், பாருங்க, ஆண்டவர் மேல் நல்ல விசுவாசம் உள்ளவன் தான், ஆண்டவரை பற்றி பிடித்திருக்கிறவன் தான். ஆனா அவன் பானபாத்திரக்காரனிடத்துல தன்னுடைய உதவியை நாடுகிறான். பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளையே, யோசேப்பு சொன்னது போல அவனுடைய கனவுக்கு பதில் உண்டானது. பானபாத்திரக்காரன் மீண்டும் பார்வோனுடைய அரண்மனையில உயர்த்தப்பட்டான். பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனாய் மாறி போனான். ஆனா யோசேப்பை மறந்து போய்விட்டான். என்ன சொன்னார் யோசேப்பு? நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைக்கணும். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினை, என்மேல் தயவு வை, என்னுடைய காரியத்தை பார்வோனுக்கு அறிவி, என்ன இந்த இடத்துல அந்த விடுதலை ஆக்கிரு அப்படின்னு சொல்றார். அன்பான தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்வில கூட அநேக நேரங்களிலே மனிதர்களை நாடி ஓடுகிறோம். என்ன, நீங்க எப்படியாயிலும் எனக்கு இந்த காரியத்துல உதவி செய்யணும், எனக்கு எப்படியாயிலும் இந்த காரியத்துல இருந்து நான் விடுதலை ஆகணும்னு நீங்க எப்படியாயிலும் எனக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம மனிதர்களின் உதவியை நாடி போகிறோம். ஆனால் மனிதன் நம்மை மறந்து போய் விடுவான். பிரியமானவர்களே, யோசேப்பை இந்த பானபாத்திரக்காரன் மீண்டும் தன்னுடைய நிலையிலே உயர்த்தப்பட்ட போது யோசேப்பை மறந்து போய்விட்டான். அன்பான தேவ பிள்ளையே, கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து போய்விட்டான். எத்தனை சூழ்நிலைமைகளிலே இப்படிப்பட்டதான அனுபவங்களுக்குள்ளாய் நாம் கடந்து சென்றிருப்போம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உதவி செய்வேன் என்று சொல்லுகிறவர்கள் உதவி செய்யாமல் வேறு மனிதர்களாய் மாறி போயிருந்திருப்பார்கள். நம்மளை பார்த்தா இவங்களா அப்படின்னு பாக்குறது மாதிரி நம்மள ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிருக்கலாம். நான் உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள் நம்மை விட்டு அவர்கள் தூரமாய் போயிருக்கலாம், நம்மளை காணாதவர்கள் போல இருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன். அன்பான தேவ பிள்ளையே, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உலகத்தின் மனிதர்கள் உன்னை மறந்து போகலாம், ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, நெறிந்த நாணலை நான் முறிக்க மாட்டேன். உன்னுடைய அனுபவம் ஒருவேளை சிறைச்சாலை அனுபவம் போல இருக்கல, கட்டப்பட்ட அனுபவம், இதுல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்க கூடும் என்கிற அனுபவம் உன்னுடைய வாழ்வில இருக்கலாம். அந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். யோசேப்பு பானபாத்திரக்காரரின் உதவியை நாடினான், ஆனால் பானபாத்திரக்காரன் நினையாமல் மறந்து போய்விட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை நினையாமல் மறந்து போகவில்லை, அவனை நினைத்தருளினார். நேரம் வந்தது, கர்த்தர் அவனுக்காக ஒரு நேரத்தை வைத்திருந்தார். பிரசங்கில வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தரா அதனதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறாராம். பிரசங்கி 3வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளை, உனக்காக அவர் ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்தும்படியாய் உன் மேல எண்ணம் கொண்டு இருக்கிறார். ஆகவேதான் உனக்கு டிலே பண்ணிட்டு இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். மனிதன் மறந்து போகலாம், தேவன் ஒருபோது மறக்க மாட்டார் என்பதை மாத்திரம் நாம் நினைவிலே வைத்து பாருங்க. யோசேப்பு பின்னாளிலே ஆண்டவருக்கு அவன் இந்த பானபாத்திரக்காரன் மறந்து போன போது
உண்மையாவே மனிதனை பற்றி அவன் உண்மையாகவே புரிந்திருப்பான். சிறைச்சாலையிலே அவன் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்திருப்பான். ஆண்டவர் அவனை பெரிய உயர்வான நிலைமையில, அதே பார்வோனுடைய அரமனையில பெரிய அதிகாரியாய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். அந்த உயர்வுக்கு தான் ஆண்டவர் அவனுடைய வாழ்வில டிலே என்கிற ஒரு தாமதம் என்கிற ஒரு காரியத்தை அனுமதித்தார். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே தாமதம் நம்மை தயாரிக்கிற ஒரு ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நம்மை உருவாக்குகிற ஒன்றாய் காணப்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக பார்க்கும்போது குழியிலிருந்து கன்மலையின் மேல் உயர்த்தப்படுகிற அனுபவம் தாவீதுனுடைய வாழ்விலே காணப்பட்டது. அன்பான தேவ பிள்ளையே, யோசேப்பும் குழியில இருந்து கன்மலையின் மேலதான் உயர்த்தப்பட்டார். சங்கீதம் 40வது அதிகாரத்திலே தாவீது சொல்லுகிறார், 1வது வசனத்திலே, நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன், ஆண்டவர் என்னை உயர்த்தினார். இந்த அதிகாரத்திலே தாவீது அவ்வாறுதான் அறிக்கையிடுகிறார். பாருங்க, குழி என்கிறது நம்முடைய பிரச்சனை, போராட்டங்கள். சேறு என்பது பாருங்க நம்முடைய பலவீனங்கள். ஆனா கன்மலை என்பது தேவன் நமக்கு தருகிற நிலையான ஆசீர்வாதம், நிலையான வாழ்க்கை. அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 40:1-2 சொன்னது பிரகாரமாய் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை அன்பான தேவ பிள்ளையே. தாவீதுனுடைய வாழ்விலே எவ்வளவு அனுபவங்கள், அவன் கடந்து வந்த அனுபவங்களுக்குள்ள இதே சூழ்நிலைமைதான். எல்லாரும் மறந்து போனார்கள். ஒரு சங்கீதத்துல தாவீது சொல்லுவார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போலானே. வார்த்தைகள், சங்கீதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமக்குரியவைகளா இது எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அவ்வளவு போராட்டத்தின் பாதையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது கடந்து சென்றார். ஆனா அவர் சொல்றாரு, அவர் வாயிலிருந்து சொல்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். என் ஆண்டவர் ஒரு நாளில் சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி என்னை அபிஷேகம் பண்ணி என் தலையில அபிஷேகத்தை வைச்சார். ஆனா அந்த அபிஷேகம் நடந்த நாளிலிருந்து என் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு காரியங்களும் போராட்டம், பிரச்சனைகள் தான் என் வாழ்வில் சூழ்ந்திருந்தது. தாவீது சொல்லுகிறார் அந்த காலை வேளையில, இவ்வளவு போராட்டங்கள், நான் வனாந்தரத்துல கன்மலைகளிலும் குழிகளிலும் கெபிகளிலும் போய் என்னுடைய அடைக்கலத்தை தேடுகிறவனாயிருந்தேன். அப்போதெல்லாம் குழியில கன்மலையில இருந்து நினைச்சிருப்பாரு, என்னை எதுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார்? ஏன் என் வாழ்வில் இத்தனை பிரச்சனை? ஒரு இடத்துல நிலையா வாழ முடியலையே அப்படிங்கிற சூழ்நிலைமை தாவீதுக்கு இருந்திருக்கலாம் பிரியமானவர்கள். அவர் சொல்லுகிறார், நான் காத்திருந்தேன், பொறுமையாய் காத்திருந்தேன். என் ஆண்டவர் என்ன அப்படியே விடல. என்ன பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். என்னுடைய கால்களை பாருங்க, என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவருக்காக என்னை உயர்த்தி வைத்தார். அவரை துதிக்கிற புதிய பாட்டை என் வாயில கொடுத்து அவருடைய சமூகத்துல என்னை உயர்த்தி வைத்தார். என்ன ராஜாவாக உயர்த்தினார். அந்த அன்பு பெரியது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிற இந்த காலை வேளையில சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அவ நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிற தெய்வம். யோசேப்பினுடைய சிறையின் அனுபவத்தை அரண்மனையாக மாற்றின தெய்வம். பார்வோனுடைய அரண்மனையாய் மாற்றினவர். எந்த பானபாத்திரக்காரன் பார்வோனுடைய அரண்மனையிலே பார்வோனுக்கு அந்த பானபாத்திரக்கார வேலைகளை செய்கிறவனாய் இருந்தானோ, அதே அரண்மனையிலே அந்த பானபாத்திரக்காரன் தான் யோசேப்பை மறந்து போனான். அதே அரண்மனையிலே அந்த பானபாத்திரக்காரனுக்கு மேலான தலைவனாக யோசேப்பை உயர்த்தினார் அல்லவா? நம்மை நிச்சயமாய் உயர்த்துவார். தாவீதை பெரிய ராஜாவாய் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி எவ்வளவு பெரிய வார்த்தையை தாவீதை பார்த்து சொன்னார். இந்த காலை வேளையில் நம்மை பார்த்தும் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், உன்னை நான் கைவிடவே மாட்டேன்,
உன்னுடைய நெறிந்த நாணலை, உன்னுடைய இந்த சூழ்நிலைமையை நான் கடந்து போகும்படி செய்வேன். உனக்காக நான் ஜெயத்தை கொடுப்பேன். உனக்கு நான் ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க போகிறதே இல்லை என்று இந்த காலை வேளையிலே அவர் வாக்கு கொடுக்கிறார். காத்திருப்பது தாமதம் அல்ல, அது நம்மை தயாரிப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நம்மை உருவாக்குகிறதற்காக நம்முடைய வாழ்விலே ஏற்படுத்துகிற சூழ்நிலைமைகள் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஆகவே சோர்ந்து போகாமல் ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.